ஹலோ கைஸ்! இப்ப நம்ம Re:Zero சீசன் 4ல எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் சீசன்ல சீசன் 3ல ஆர்டர் சிட்டி ஆஃப் பிரிஸ்டல்லால ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த சண்டை ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இப்ப அதுக்கு அடுத்த கன்டினியூஷன் தான் இந்த சீசன்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இந்த வாட்டர் சிட்டி ஆஃப் பிரிஸ்டலாவ பார்த்தோம்னா, எல்லா பில்டிங்ஸும் நொறுங்கியிருக்கு. நடந்த சண்டையில மொத்த சிட்டியுமே அழிஞ்சிருக்கிறத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுபுரோவோட டீம் ஒரு மீட்டிங்க போடுறாங்க. இந்த மீட்டிங்ல வந்து நம்ம ஜூலியஸ பத்தி தான் பேச போறாங்க. இந்த சண்டையில வந்து குளுட்டனி வந்து ஜூலியஸோட மெமரிய வந்து மொத்தமா சாப்பிட்டுட்டான். அதனால எல்லாருக்குமே ஜூலியஸ பத்தி சுத்தமா மறந்து போச்சு. ஆனா, ஜூலியஸ்க்கு அவனோட மெமரீஸ் அவன்கிட்ட அப்படியே தான் இருக்கு. நம்ம குரூஷியே மாதிரி அவளோட மெமரீஸ இழந்துட்டு யாருன்னே தெரியாம இல்லாம, ரெம்மு மாதிரி மெமரீஸையும், கான்ஷியஸையும் இழந்துட்டு ஸ்லீப்பிங் எட்டர்னல் ஸ்லீப்ல இல்லாம, ஜூலியஸ்க்கு வந்து அவனோட மெமரீஸ் அவன்கிட்ட இருக்கு. ஆனா, மத்த எல்லாரும் அவன பத்தி மறந்துட்டாங்க. இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத தேடி பார்க்கும்போது, எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு ஆள போயிட்டு மீட் பண்ணலான்னு எல்லாரும் பிளான் பண்றாங்க. 3 கிரேட் ஹீரோஸ் ஆஃப் லகுனிகால ஒருத்தரான ஷெல்லா தி சேஜ். அவங்கள போய் பார்த்தா இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் ஒரு முடிவு பண்றாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி டிராகன் ஃப்ரெண்ட் கிங்டம் ஆஃப் லகுனிகால 3 குரூப் ஆஃப் ஹீரோஸ் இருந்திருக்காங்க. மாஸ்டர் ஸ்வார்ட்ஸ்மேன், டிராகன் லார்ட் அண்ட் த சேஜ். இவங்கள தான் தி கிரேட் 3 ஹீரோஸ்ன்னு சொல்றாங்க. அந்த கிரேட் சேஜுங்கிறவங்க தான் கீப்பர் ஆஃப் நாலேட்ஜ். அவங்களுக்கு இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா நாலேஜுமே தெரியும். அவங்கள வந்து இந்த விச் ஆஃப் என்வியை சீல் பண்ணி பாதுகாத்து வச்சிருக்கிற இடம். அதாவது ஈஸ்டர்ன் லகூனிக்கால இருக்கிற வாட்ச் டவரில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இதில ப்ராப்ளம் என்னன்னா, ராயல் ஃபேமிலிக்கு இல்னஸ் வந்தப்ப, அத கியூர் பண்ற சொல்யூஷன தேடி, இந்த மாஸ்டர் சேஜ போய் மீட் பண்ணி கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி, நம்ம ரெயின்ஹார்ட் வேன் ஆஸ்ட்ரேயா கிட்ட சொல்லியிருக்காங்க. மாஸ்டர்ஸ் வாட்ச்மேனான ரெயின்ஹார்டாலேயே அந்த வாட்ச் டவர நெருங்க கூட முடியல. அந்த டவர நோக்கி எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணாலும், அந்த டவருக்கும் ரெயின்ஹார்ட்டுக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் குறையவே இல்ல. அது ஒரு லூப் மாரி கன்டின்யூ ஆகிட்டே இருந்துச்சு. அந்த லூப் வந்து எப்படி கேன்சல் பண்ணி அந்த டவர் கிட்ட போறதுன்னு ரெயின்ஹார்ட்டுக்கு தெரியல. ஸோ, அதனால ரெயின்ஹார்ட்டால அந்த டவர நெருங்கவே முடியல. அதுக்கு ஓட்டோ ரெயின்ஹார்ட் கிட்ட கேட்குறான். "அப்படி ஆபத்தான இடத்துக்கு எதுக்காக சுபருவையும் மத்தவங்களையும் நீ தனியா விட்ட?" அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம ரெயின்ஹார்ட் சொல்றான். நம்ம அவங்க மேல நம்பிக்கைய வச்சு தான் ஆகணும். ஏன்னா, நான் வந்து லேடி ஃபெல்ட்டையும், சினாச் பிஷப்பையும் எஸ்கார்ட் பண்ற ஜாப் என்ட்ட குடுத்துருக்காங்க. ஸோ, என்னால அத விட்டுட்டு வர முடியாது. இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சிட்டியோட பாதுகாப்பாக நம்ம இங்க இருந்தாகணும் அப்படின்னு ரெயின்ஹார்ட் சொல்றான். அப்படியே நம்ம சுபரு நாட்ஸ்கே காட்டுறாங்க. நைட் டைம் ஆனோனே எல்லாரும் ஒரு இடத்துல வந்து கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்க. இந்த கேம்ப் ஃபயர்ல வந்து சுபரு, பேட்ரஸ் அண்ட் ஜூலியஸ் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சுபரு சொல்றான், "மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேனான ரெயின்ஹார்ட்டாலே போ முடியாத இடத்துக்கு நம்ம போகணும்னு ட்ரை பண்றது ஒரு முட்டாள்தனம் தானே?" அப்படின்னு நம்ம சுபரு கேட்குறான். அதுக்கு நம்ம பேட்ரஸ் சொல்லுது, "ஏன் சுப்ரு திரும்பவும் உன்னோட ஃபேஸ்ல ஒரு ஸ்கேரி லுக் வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ பெட்டி நான் மறந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி அவன் வீட்ரஸ வந்து கொஞ்ச ஆரம்பிச்சுட்டான். அப்புறமா எல்லாருமே தூங்குறதுக்கு போயிட்டாங்க. பட் நம்ம சுபருவும், லேடி அனஸ்டேஷியாவும் மட்டும் கேம்ப் ஃபயர்ல உட்காந்து பேசுறாங்க. இப்ப சுபரு கேட்குறான், "இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இத ரெடி பண்ணி கன்டின்யூ பண்ண போற? லேடி அனஸ்டேஷியாவ பத்தி எனக்கு தெரியும். நீ லேடி அனஸ்டேஷியா கிடையாது. உண்மையிலேயே நீ யாரு?" அப்படின்னு சுபரு கேட்குறான். அதுக்கு அவ கேட்குறா, "நீ எப்படி கண்டுபிடிச்ச நான் உண்மையான ஆணா கிடையாது?" அப்படின்னு. அதுக்கு நம்ம சுபரு சொல்றான், "ஆரம்பத்துலேருந்தே உன்னோட ஆக்டிவிட்டீஸ்ல நெறைய சேஞ்சஸ் இருக்கு. லேடி அனஸ்தேஷியா இப்படி நடந்துக்க மாட்டாங்க. அத வச்சு தான் நான் கேட்கிறேன், உண்மையிலேயே நீ யாரு?" அதுக்கு அவ சொல்றா, "என் பேரு எக்கேட்னா. நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்பிரிட்." சுபரு ஒரு ஆச்சரியத்தோடையும், பயத்தோடையும் பார்க்குறான். "அப்புட்னா அந்த விட்ச் ஆஃப் கிரீட் எக்கேட்னா நீதானா? எப்படி உன்னால இந்த இடத்துக்கு வர முடியும்? நீ தான் இறந்துட்டீல்ல. உனக்கு தான் ஒரு பிசிக்கல் பாடியே கிடையாதே. அது அப்புறம் எப்படி நீ இந்த இடத்துக்கு வந்த? எப்படி நீ அனஸ்தேசியா உடம்ப கண்ட்ரோல் பண்ற? நீ தான் இந்த பிரிஸ்டலால நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணமா?" அப்படின்னு சொல்லி ஒரு கோவத்தோட அவன் கேட்குறான். அதுக்கு அந்த எக்கேட்னா சொல்லுது, "இல்ல, நீ எல்லாமே தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நான் வந்து அனஸ்தேசியாவோட 10 இயர்ஸா இருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, சுபரு வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆயி, "10 இயர்ஸா இருக்கியா? எப்படி? என்னன்னு?" கேட்கும்போது, அந்த எக்கேட்னா சொல்றா, "நீ நெனச்சுக்கிட்டு இருக்க எக்கேட்னா வந்து கம்ப்ளீட்லி டிஃபரண்டான ஒரு ஆளு. நான் வந்து ஆர்ட்டிஃபிஷியலா கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பிரிட். எனக்கு வந்து எக்கேட்னான்னு பேர் குடுத்துருக்காங்க. இந்த பேர தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. நான் வந்து 10 இயர்ஸா லேடி அனஸ்தேஷியா கூடவே இருக்கேன். அவங்க பாடி கண்டிஷன் வந்து சரியில்லாதப்ப நான் அவங்க பாடிய வந்து நான் டேக் ஓவர் பண்ணிப்பேன். ஆனா, இப்ப கொஞ்ச நாளா லேடி அனஸ்தேஷியா வந்து அன்கான்ஷியஸாவே இருக்காங்க. அதனால இப்ப கொஞ்ச நாளா அவங்க உடம்பு ஃபுல் கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்கு." அப்படின்னு அந்த எக்கேட்னா சொல்லுது. லேடி அனஸ்தேஷியா எப்பவுமே வியர் பண்ணியிருக்க அந்த ஃபாக்ஸ் மஃப்லர் தான் என்னோட உண்மையான உடம்பு. ஆனா, இப்ப லேடி அனஸ்தேஷியா அன்கான்ஷியஸா இருக்கிறதுனால, நான் அவங்க உடம்ப டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். அப்படின்னு சொல்லி அந்த ஃபாக்ஸ் ட்ரெஸ்ஸ வந்து சுபரு கிட்ட காட்டுறான்.
என்னோட ஆசையெல்லாம் அனஸ்தீசியா வந்து ஒரு ஃபேமிலியா, ஹேப்பியா, ஹெல்த்தியா லைஃப்ப என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான். அப்படின்னு அந்த எக்கேட்னா சொல்றான். சுபரு வந்து சரி, இத நீ எப்படி தான் சரி பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு நான் வந்து இந்த ஸ்டேஜ பார்க்கறதுக்கு வரதுக்கான முழு காரணமே, எப்படியாச்சும் அனஸ்தீசியாவோட பாடிய அவங்க கிட்டயே திரும்ப குடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். இதுக்கு வந்து என்னோட லைஃபே போனாலும் பரவால்ல. அவங்க வந்து ஹேப்பியா இருக்கணும். அவங்களோட பாடிய வந்து அவங்களுக்கு ஹெல்த்தியா நான் திரும்ப குடுக்கணும். அப்படின்றதுக்காக தான் நானு வந்து இந்த ஸ்டேஜவே பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்கேட் தான் சொல்றான். அதுக்கு சுபரு சொல்றான், "நீ வந்து அனஸ்தீசியா பாடிய வந்து கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறத வந்து ஜூலியஸ்ட்டயோ, இல்ல மத்த யாருக்கிட்டயோ சொல்லாத. அது வந்து பெரிய பிரச்சனையாயிடும். எல்லாராலயும் அத ஏத்துக்க முடியாது." அந்த மாரி நம்ம சுபரு சொல்றான். இப்ப எக்கி என்ன சொல்றா, நம்ம இப்ப போற வழியில மார்கிரேவ்ஸ் மேன்ஷன்ல வந்து நின்னுட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த வாட்ச் டவருக்கு போவோம். அந்த மார்கிரேவ்ஸ் மேன்ஷன்ல தான் உன்னோட ரெம் இருக்கா? அவளையும் இன்னும் கூட கூட்டிட்டு வரதுக்கு தான பிளான் பண்ணியிருக்க? அப்படின்னு சொல்லிட்டு எக்கேட்னா கேட்கிறா. என்ட்ட கேட்டா, இது வந்து ஒரு நல்ல ஐடியான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, நம்மளால எல்லாரையும் காப்பாத்த முடியும்ல. அப்படின்னு எக்கேட்னா திரும்பவும் சொல்றா. அப்படியே இந்த பக்கம் மேன்ஷன்ல வந்து எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ராஸ்வால மீட் பண்றாங்க. இங்க பிரிஸ்டலால நடந்த விஷயத்த பத்தி எல்லாரும் பேசுறாங்க. அப்ப பெட்ரா சொல்றா, "ஆமா, இங்க நெறைய விஷயம் நடந்துச்சு. இம்பார்ட்டன்ட்டான விஷயம் நெறைய நான் சொல்ல வேண்டியது இருக்குன்னு" சொல்லும்போது சுபரு கேட்குறான், "ஆமா, ஃபேக்ஸ் கூட நடந்த மீட்டிங் வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷனா இருந்ததால, அத பத்தி நீ எனக்கு கண்டிப்பா சொல்லியே ஆகணும்" அப்படின்னு சுபரு சொல்றான். இந்த டைம்ல ஜூலியஸ் சொல்றான், "சுபரு உன்னைய வந்து எல்லாரும் லிட்டில் கேர்ள் யூசர்ன்னு சொல்றதுல எந்த ஒரு தப்பே இல்ல" அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு சொல்றான். அதுக்கு சுபரு சொல்றான், "நீ வந்து பெட்ராவ லிட்டில் கேர்ள்ன்னு சொல்றதெல்லாம் சரி கிடையாது. அவ வந்து பெரிய பொண்ணு. இங்க லிட்டில் கேர்ள் ஒரே ஒரு ஆள் தான். அது என்னோட பீட்ரஸ் மட்டும் தான்." அப்படின்னு சொல்லிட்டு சுபரு சொல்றான். அப்புறம் ராஸ்வால் சொல்றான், "என்னதான் நீங்க வாட்ச் டவருக்கு போய் எல்லாரையும் சரி பண்ணணும்னு நெனச்சா, அதுக்கான சான்ஸ் இருந்தாலும், அங்க போறது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம்." அப்படின்னு ராஸ்வால் சொல்றான். அப்ப சுபரு சொல்றான், "நம்ம இங்க முக்கியமான விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்க மேன்ஷனுக்கு வந்ததே ரெம்ம கூட்டிட்டு போறதுக்கும், இன்னொரு ஆள கூடவே கூட்டிட்டு போறதுக்கும் தான்." அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு ஆள் யாருன்றத காட்டுறாங்க. அந்த இன்னொரு பெர்சன் வந்து மேலி தான். இவளால வந்து மாப் பீஸ்ட்ட கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ, வாட்ச் டவருக்கு போற வழியில நெறைய மாப் பீஸ்ட், டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மாப் பீஸ்ட் கூட்டம் கூட்டமா இருக்கும். ஸோ, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக, மேலிய வந்து கூட்டு போலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம மேலியும் சரி நான் வரேன்னு ஒத்துக்கிறா. சுபாரு ஆச்சரியத்தோட கேட்குறான், "ஆனா நீ வரமாட்டேன்னு நான் நெனச்சேன். இந்த மேன்ஷன விட்டே நீ வெளியிலயே வரமாட்டியே!" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு வந்து மேலி சொல்றா, "நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்ல. நான் வந்து அந்த மாபிஸ்ட்ட வந்து நம்மள்ட்ட இருந்து தூரமா வச்சுக்கிறேன். அவங்கள டேம் பண்ணிக்கிறேன். இல்ல ஒருத்தர ஒருத்தர் கொல்ல வைக்கிறேன். அப்படி இல்லன்னா உன்னோட சேஜ கூட நான் சாப்பிட வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு சுபரு சொல்றான், "அந்த கடைசி விஷயம் மட்டும் வேணாம். சேஜ் வந்து நமக்கு முக்கியம்." அப்படின்னு சொல்லி சுபரு சொல்றான். அப்புறம் சுபரு வந்து ரெம்ம பார்க்கறதுக்காக போறான். போறப்ப ரெம்மோட ரூம்லேருந்து அவரோட சிஸ்டர் ராம் வந்து வெளியில வந்து, "நான் இப்ப தான் ரெம்ம வந்து கிளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கேன். நாளைக்கு கிளம்புறதுக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றா. அதுக்கு சுபரோட ஃபேஸ் சோகமா இருக்கவும் பார்த்துட்டு ராம் கேட்குறா, "நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற? இந்த தடவ நீ கண்டிப்பா சாகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு சுபரு சொல்றான், "எனக்கு வந்து ரெம்ம இப்படி பார்க்கும்போது என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணி அவள காப்பாத்தணும்னு எனக்கு தோணுது." அப்படின்னு சொல்லவும், ராம் வந்து சிரிப்போட அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். அப்புறம் சுவரு உள்ளார போய் ரெம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றான். அப்படியே வாட்டர் சிட்டி ஆஃப் கிறிஸ்டலால நம்ம கார்ஜியஸ் டைகர காட்டுறாங்க. அவன் வந்து அவனோட அம்மாவ பார்க்கணுன்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். ஆனா, இப்போ வரைக்கும் இவனோட அம்மா அவங்கன்றது அவளுக்கே தெரியாது. ஸோ வந்து அவங்க டீ போட்டு குடுக்குறாங்க. உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது, இவன் வந்து ஒரு சோகத்தோட அவங்கள பார்க்கும்போது, அவங்க என்னான்னு கேட்கும்போது, அப்பதான் உண்மைய சொல்றாங்க. அவங்க தான் இவனோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனோட உண்மையான பேரு கார்ஃப். இவனோட அம்மா நீங்க தான் அப்படின்னு சொன்னோனே, கார்ஃப் வந்து சின்ன குழந்தை மாரி அழுக ஆரம்பிச்சுட்டான். அவனோட அம்மா வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனோட அழுகைய நிறுத்துறாங்க. அப்புறம் கார்ஃபீல்ட் வந்து, "சரி நாங்க கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. நம்ம திரும்ப ஒரு நாள் எல்லாரும் ஒண்ணா சந்திக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறதுக்காக வெயிட் பண்றான். அப்போ வந்து அவனோட அம்மா சொல்றாங்க, "உனக்கு திரும்ப அழுகணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட வா. நான் உனக்காக இங்க இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கார்ஃபீல்ட் சொல்றான், "திரும்ப இந்த மாரி ஒரு நிலைமை வராது. நான் திரும்ப இந்த மாரிலாம் அழமாட்டேன்." அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட சொல்றான். லாஸ்ட்டா கிளம்பும்போது தான் அவனோட பிரதர் அண்ட் சிஸ்டர் அவங்க 2 பேரோட நேமையுமே இவன் ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிறான். அவங்களோட பேரு வந்து ஃப்ரெட் அண்ட் ரஃபேல். இது வந்து கார்ஃபீல்ட் அப்புறம் அவனோட சிஸ்டர் ஃபெடரிகா இவங்க 2 பேரோட நேம பேஸ் பண்ணி வச்சது. அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல நம்ம கார்ஃபீல்ட் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. நம்ம சேனல்ல நியூ அனிமேஸ அடுத்தடுத்து வாய்ஸ் ஓவரா அப்லோட் பண்ண போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
வேற ஏதாச்சும் அனிமேஸ் வாய்ஸ் ஓவர்ல வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். See you later. Thanks for watching.